உலக வல்லரசான அமெரிக்காவுக்கு வெறும் 90 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய தீவுல உட்கார்ந்துகிட்டு அரை நூற்றாண்டு காலமா அமெரிக்க அதிபர்களோட தூக்கத்தை கெடுத்த ஒரு மனுஷனை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். கதையோட்டம் நேர்கோட்டுல பயணிக்க போறதில்ல. ஏன்னா இந்த மனுஷனோட வாழ்க்கையே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். முதல்ல ஒரு பகிர் தகவலோட ஆரம்பிக்கலாம். உலக வரலாற்றிலேயே ஒரு தனி மனிதனை அழிக்க இத்தனை சதித்திட்டங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம்தான். ஃபிடல் காஸ்ட்ரோவை அழிக்க CIA மற்றும் கியூபாவை விட்டு வெளியேறினவங்க தீட்டின திட்டங்கள் மொத்தம் எத்தனை தெரியுமா? 634 திட்டங்கள். இது ஹாலிவுட் ஸ்பை படங்களை விட பயங்கரமான பைத்தியக்காரத்தனமான ஐடியாக்கள். காஸ்ட்ரோவோட உணவில் விஷம் கலக்க மாஃபியா குழுக்களோட CIA கைகோர்த்துச்சு. அவர் கடல்ல ஸ்கூபா டைவிங் போகும்போது கடலடியில இருக்கிற அழகான சிப்பிகள்ல வெடிகுண்டுகளை வைக்கிறது, அவருக்கு பிடிச்சமான சுருட்டுகள்ல கொடிய நச்சை கலக்கிறது, சாதாரண பேனாவுக்குள்ள விஷ ஊசிய மறைச்சு வச்சு குத்துறது, அவர் போடுற ஸ்கூபா டைவிங் உடையில் கொடிய கிருமிகளை தடவுறதுன்னு சதித்திட்டங்கள் நீண்டுகிட்டே போச்சு. 1975ல அமெரிக்க செனட் சபையோட சர்ச் கமிட்டி இந்த ரகசியங்களை உலகத்துக்கு அம்பலப்படுத்தினப்போ உலகமே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. ஜான் ரொசல்லி அப்படிங்கிற ஒரு மாஃபியா டான் கிட்ட CIA இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துச்சு. அவங்க ரெடி பண்ண விஷ மாத்திரை சாப்பாட்டுல கலந்த 3 நாள் கழிச்சு தான் வேலை செய்யும். அப்போதான் அது இயற்கையான மரணம் மாதிரி தெரியும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா காஸ்ட்ரோவோட அதிர்ஷ்டம், அந்த திட்டமும் ஃபெயில் ஆச்சு. 634 மரண வலைகளையும் அசால்ட்டா தவிடுபொடியாக்கிட்டு மரணத்தையே பார்த்து சிரிச்ச அந்த மனுஷன் தன்னுடைய 90வது வயசுல 2016ஆம் வருஷம் நவம்பர் 25ஆம் தேதி இயற்கையான முறையில பார்க்கின்சன் நோயால தூக்கத்திலேயே உயிர் நீத்தார். நவம்பர் 25 இரவு 10:29 மணி. கியூபா அரசாங்க தொலைக்காட்சியில அவரோட தம்பி ரவுல் காஸ்ட்ரோ தழுத்தழுத்த குரல்ல அந்த செய்தியை அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் காஸ்ட்ரோவோட உண்மையான வெற்றி. 1959ல புரட்சியை ஜெயிச்சிட்டு அவர் கியூபாவுக்குள்ள வந்தப்போ சாண்டியாகோவிலிருந்து ஹவானா வரைக்கும் 500 மைல் தூரம் சுதந்திர பயணம் போனாரு. அவர் இறந்த பிறகு அவரோட அஸ்தி வைக்கப்பட்ட சவப்பெட்டி அதே 500 மைல் பாதையில பின்னோக்கி எடுத்துச் செல்லப்பட்டுச்சு. சாலையின் இருபுறமும் லட்சக்கணக்கான கியூபா மக்கள் கண்ணீரோட அவர் நீடுழி வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டாங்க. ஆனா தான் இறந்த பின்னாடி தன்னை யாரும் கடவுளாவோ வழிபாட்டு பொருளாவோ மாற்றிடக்கூடாதுங்கிறதுல காஸ்ட்ரோ ரொம்ப தெளிவாயிருந்தாரு. கியூபாவில எந்த ஒரு வீதிக்கும் கட்டடத்துக்கும் அவர் பெயர் வைக்கப்படல, அவருக்கு சிலைகளும் எழுப்பப்படல. தனிநபர் துதி கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தாரு. ஆகஸ்ட் 13, 1926 கியூபாவோட ஓரியன்டே மாகாணத்துல இருக்கிற பிரான் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தார் ஃபிடல். பல பேர் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கல. அவரோட அப்பா ஏஞ்சல் காஸ்ட்ரோ ஒரு மிகப்பெரிய ஸ்பானிஷ் விவசாயி, செம பணக்காரர். ஆனா சின்ன வயசுலேயே யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் கியூபாவை எப்படி சுரண்டுது அப்படிங்கிறத பார்த்து வளர்ந்தாரு ஃபிடல். ஹவானா பல்கலைக்கழகத்துல சட்டம் படிக்கும்போது அவருக்குள்ள இடசரி சிந்தனைகளும் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் ஆழமா வேரொன்ற அரங்கச்சுது. ஜூலை 26, 1953 இதுதான் ஃபிடலோட வாழ்க்கையையே புரட்டி போட்ட முதல் திருப்புமுனை. அமெரிக்காவோட கைப்பாவையாயிருந்த ஃபுல்ஜென்சியோ பட்டிஸ்டாவோட சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்த சுமார் 125 இளைஞர்களை திரட்டிக்கிட்டு சாண்டியாகோ டி கியூபாவில இருக்கிற மொன்காடா ராணுவ முகாமின் மேல ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தினாரு. எதிரிகளோட பலம் 15 மடங்கு. அந்த தாக்குதல் படுதோல்வியில முடிஞ்சது. பல தோழர்கள் ஈவு இரக்கமில்லாம கொல்லப்பட்டாங்க. ஃபிடல் சிறைப்பிடிக்கப்பட்டாரு. ஒரு சாதாரண மனுஷனாயிருந்தா சிறைக்குள்ளேயே முடங்கி போயிருப்பான். ஆனா ஃபிடல் ஒரு கெட்டிக்கார வக்கீல். 76 நாட்கள் இருட்டறையில அவரை தனிமைப்படுத்தி வச்சாங்க. தனக்காகவே தானே நீதிமன்றத்துல வாதாடினார். அக்டோபர் 16, 1953ல நீதிமன்றத்துல அவர் ஆற்றிய 2 மணி நேர உரை கியூபா வரலாற்றோட மிகப்பெரிய பொக்கிஷம். என்னை தண்டியுங்கள், அது ஒரு பொருட்டல்ல, வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு அவர் கர்ஜிச்ச வார்த்தைகள் ஒட்டுமொத்த கியூபாவையும் உருக்கி எடுத்துச்சு.
சிறையில இருந்தபடியே தன்னுடைய உரைய தனது நினைவிலிருந்தே மீண்டும் எழுதி அதை ரகசியமா சிறைக்கு வெளியே கடத்தினாரு. எல் குறித்தா அப்படிங்கிறவர் தான் அத ஒரு துண்டு பிரசுரமா ரகசியமா அச்சிட்டாரு. அதுவே பின்னாடி ஜூலை 26 இயக்கத்தோட வேத புத்தகமா மாறுச்சு. கொஞ்சம் மங்கிய வெளிச்சம், ஒரு சிறையறையின் காட்சி, பின்னணியில் ஒரு மெல்லிய ரொமான்டிக் கிட்டார் இசை. காஸ்ட்ரோவோட வாழ்க்கையில அரசியல் எந்த அளவுக்கு பரபரப்பா இருந்ததோ அதே அளவுக்கு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பல சர்ச்சைகளை கொண்டது. சிறையில இருக்கும்போது காஸ்ட்ரோவுக்கும் நட்டாலியா ரெவல்டா அப்படிங்கிற ஹவானா சோஷியலைட் பெண்ணுக்கும் ரகசிய காதல் மலர்ந்தது. அவங்க 2 பேரும் கடிதங்கள் மூலமா தங்களோட காதல பரிமாறிக்கிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல காஸ்ட்ரோ வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாரு. ஒரு நாள் சிறைக்காவலர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. காஸ்ட்ரோ தன் மனைவிக்கும் காதலி நட்டாலியாவுக்கும் எழுதின கடிதங்களை மாத்தி அனுப்பிட்டாரு. அவ்வளவுதான், விஷயம் வெளியே தெரிஞ்சு காஸ்ட்ரோவோட முதல் கல்யாணம் விவாகரத்துல முடிஞ்சுது. இதுல இருந்து 2 விஷயங்களை கத்துக்கலாம். 1, ஜெயில்ல இருந்துகிட்டே ஆம்பளைங்களால ஏமாத்த முடியும். 2, நீங்க விவாகரத்து வாங்கணும்னா இது ஒரு ஈஸியான வழி அப்படின்னு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு காஸ்ட்ரோவுக்கும் நட்டாலியாவுக்கும் பிறந்த பொண்ணு அலீனா பெர்னாண்டஸ் ரொம்ப கிண்டலா ஒரு பேட்டியில சொன்னாங்க. அலீனாவுக்கு தன்னோட அப்பா காஸ்ட்ரோ மேல அளவு கடந்த கோபம். தான் டிவியில கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அத பாதியில நிறுத்திட்டு காஸ்ட்ரோவோட உத்தரவின் பேர்ல நடக்கும் மரண தண்டனைகளை நேரலையில காட்டுவாங்க. அலீனா சொல்லியிருக்காங்க, கியூபா அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல 1993ஆம் வருஷம் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அலீனா கியூபாவை விட்டு அமெரிக்காவுக்கு தப்பியோடினாங்க. சொந்த மகளே அப்பாவை பார்த்து நான் உங்களை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது காஸ்ட்ரோவோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பின்னடைவு. 1955ல மக்கள் நெருக்கடியால சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காஸ்ட்ரோ மெக்சிகோவுக்கு தப்பியோடினார். அங்கதான் அவருக்கு ஒரு முக்கியமான நண்பர் கிடைத்தார். அவர்தான் அர்ஜென்டினாவை சேர்ந்த மருத்துவரும் உலக புகழ்பெற்ற புரட்சியாளருமான எர்னஸ்டோ சே குவேரா. டிசம்பர் 1956 கிராண்ட்மா அப்படிங்கிற ஒரு சின்ன படகுல 82 புரட்சியாளர்களோட கியூபாவுக்குள்ள மீண்டும் நுழைந்தார் ஃபிடல். ஆனா பட்டிஸ்டாவோட ராணுவம் அவங்கள சூழ்ந்துகிட்டு கொன்று குவிச்சது. தப்பித்த ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள்ல ஃபிடல், ரவுல் மற்றும் சே குவேரா ஆகியோரும் அடக்கம். அவங்க நேரா சியாரா மாஸ்த்ரா மலைப்பகுதிக்குள்ள தப்பிச்சு ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அங்கிருந்துதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க கெரில்லா போர் தொடங்குச்சு. இந்த மலை போராட்டத்துல ஃபிடலோட நிழலாவே இருந்த ஒரு மாபெரும் சக்தியை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். அவங்க பேரு செலியா. செலியா சாதாரண பெண் இல்ல. புரட்சிக்கு தேவையான ஆயுதங்கள், ஆட்கள், தகவல் தொடர்புகளை ரகசியமா ஒருங்கிணைத்த மூளை அவங்கதான். ஃபிடல் காலையில கண் விழிப்பதற்கு முன்னாடியே அவருக்கு காஃபி தயாரிக்க வைக்கிறதுல இருந்து அவரோட மூக்கு கண்ணாடி பத்திரமா இருக்கான்னு பார்க்கிறது, கிழிந்த ராணுவ சீருதைகளை தச்சு கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க செலியா. இவங்க 2 பேருக்கும் இடையில காதல் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் பலரை துளைச்சு கொண்டிருக்கு. ஃபிடல் 2 தடவை செலியாவை திருமணம் செய்ய கேட்டாரு. ஆனா தனக்கு வயசாகிடுச்சுன்னோ ஃபிடல் கியூபாவோட எதிர்காலம் அப்படிங்கறதால இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு செலியா மறுத்துட்டாங்கன்னு ரகசிய தகவல்கள் சொல்லுது. செலியா இறக்குற வரைக்கும் ஃபிடலோட அரசியல் கூட்டாளியா, அவருக்கு சரிநிகரான ஒரு தலைவியா வலம் வந்தாங்க. பத்திரிகையாளர்கள் செலியா கிட்ட ஏதாவது அரசியல் கேள்வி கேட்டா அவங்க சொல்ற ஒரே பதில் ஃபிடல் கிட்ட பேசுங்க, டாக் டு ஃபிடல் அப்படிங்கிறது தான். புரட்சி படையில ஃபிடலுக்கு இணையான புகழ்பெற்ற 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சேக்வேரா, இன்னொருத்தர் கமிலோ சியன்ஃபியூகோஸ். சேக்வேராவுக்கும் ஃபிடலுக்கும் இடையிலான நட்பு ரொம்ப ஆழமானதுதான். ஆனா அவங்க 2 பேருக்கும் அடிப்படை முரண்பாடுகள் நிறையவே இருந்துச்சு. சேக்வேரா ஒரு கவிஞனை போல உலகமெங்கும் புரட்சியை பரப்பணும்னு நினைச்சவரு. ஆனா ஃபிடலோ ஒரு நாட்டை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புல இருந்த ஒரு அரசியல்வாதி. கியூபாவோட அதிகார வர்க்க பணிகள்ல சேக்வேராவுக்கு துளியும் நாட்டம் இல்ல. அதனாலதான் அவர் பொலிவியா சென்று போராடி 1967ல கொல்லப்பட்டார். இன்னைக்கு சேக்வேராவோட முகம் உலகம் முழுக்க ஒரு ரொமான்டிக் குறியீடா பார்க்கப்படுது. ஆனா நாட்டை ஆட்சி செஞ்சதால காஸ்ட்ரோ ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திக்க நேர்ந்துச்சு. அடுத்தவர் கமிலோ. யாகுவா ஜேயின் நாயகன் என கியூப மக்களால அன்போடு அழைக்கப்பட்டவர். அக்டோபர் 28, 1959
புரட்சி ஜெயிச்ச கொஞ்ச நாள்லயே கமிலோ ஒரு செஸ்னா 310 விமானத்துல ஹவானாவுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த விமானம் மர்மமான முறையில கடல்ல காணாம போச்சு. பல நாட்கள் தேடியும் விமானத்தோட ஊரு துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியல. காஸ்ட்ரோவோட அதிகாரத்துக்கு கமிலோ சவாலா இருந்ததால காஸ்ட்ரோவே அவரை தீர்த்து கட்டிட்டாருன்னு பல வதந்திகள் பரவுச்சு. கமிலோ அமெரிக்காவோட தம்பா பகுதிக்கு தப்பி சென்றுட்டதாவும் கியூப விமானப்படையே தவறுதலா அவரை சுட்டு வீழ்த்திட்டதாவும் பல கதைகள் சொல்லப்படுது. இந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் விலகல. ஆனா சேகுவேரா தன்னோட மகனுக்கு கமிலோவோட பெயரை தான் வச்சாரு. ஜனவரி 1, 1959 சர்வாதிகாரி பாட்டிஸ்டா நாட்டை விட்டு ஓட ஃபிடல் காஸ்ட்ரோ ஹவானாவுக்குள்ள மாபெரும் வெற்றியோட நுழைஞ்சாரு. ஆட்சிக்கு வந்தவுடனே கியூபாவில் இருந்த அமெரிக்க நிறுவனங்களை எல்லாம் தேசியமயமாக்கினார். அமெரிக்காவுக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு. 1960ல கியூபா மேல பொருளாதார தடையை விதிச்சாங்க. 1961 ஏப்ரல் மாசம் அமெரிக்காவோட CIA ஒரு பிரம்மாண்டமான ஸ்கெட்ச் போட்டுச்சு. கியூபாவை விட்டு வெளியேறின கிளர்ச்சியாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பன்ரி வளைகுடா அப்படிங்கிற இடத்துல தரையிறக்கி கியூபாவை பிடிக்க பார்த்தாங்க. ஆனா காஸ்ட்ரோ சும்மா இருப்பாரா? வெறும் 2 நாள்ல அமெரிக்கா அனுப்புன படைய ஓட ஓட விரட்டி தோற்கடிச்சாரு. அமெரிக்காவுக்கு உலக அரங்கத்துல இது மிகப்பெரிய அவமானமா போச்சு. இதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம்தான் உலக வரலாற்றிலேயே மிக உச்சக்கட்ட த்ரில்லர். 1962 அக்டோபர் மாசம் கியூபா ஏவுகணை நெருக்கடி. அமெரிக்காவுக்கு பயந்து கியூபா ரகசியமா சோவியத் யூனியன் கிட்ட அணு ஆயுதங்களை வாங்கி தன் நாட்டுல நிறுவிச்சு. அமெரிக்காவோட U-2 உளவு விமானம் இதை கண்டுபிடிச்சதுமே உலகமே அதிர்ந்து போச்சு. 13 நாட்கள், சரியா 13 நாட்கள் 3ஆம் உலகப் போர் மற்றும் அணு ஆயுத போர் வெடிச்சிடுமோன்னு ஒட்டுமொத்த உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்துச்சு. கடைசியில சோவியத் யூனியன் ஏவுகணைகளை திரும்ப பெற்றுச்சு. இந்த சம்பவத்துல அமெரிக்காவுக்கு முன்னாடி மண்டியிடாம நின்னு ஒரு குட்டி நாட்டை உலக வல்லரசுகளோட செஸ்போர்ட்ல ஒரு முக்கிய காயா மாத்தினாரு காஸ்ட்ரோ. எந்த ஒரு புரட்சியும் முழுமையான தூய்மையை கொண்டிருப்பதில்ல. காஸ்ட்ரோவோட ஆட்சியிலும் மிக இருண்ட இரத்தக்களரியான பக்கங்கள் நிறையவே உண்டு. 1960கள்ல கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை அனைவருக்கும் இலவசமாக்கி அவர் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணாலும் மறுபுறம் மனித உரிமைகள் கொடூரமா நசுக்கப்பட்டுச்சு. 1965 முதல் 1968 வரை கியூபாவோட கமாகுவே மாகாணத்துல யூமேப் அப்படிங்கிற பெயர்ல கட்டாய உழைப்பு முகாம்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த முகாம்களுக்குள்ள யார் அடைக்கப்பட்டாங்க தெரியுமா? ஓரின சேர்க்கையாளர்கள், ஜெஹோவாவின் சாட்சிகள் மதத்தினர், ஹிப்பிகள், கலைஞர்கள் மற்றும் கம்யூனிச கொள்கையை விமர்சிச்ச முற்போக்குவாதிகள். சுமார் 30,000 35,000 பேர் இந்த முகாம்கள்ல அடைக்கப்பட்டு கடுமையான உடல் ரீதியான சித்திரவைகளுக்கும் உளவியல் ரீதியான தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டாங்க. காஸ்ட்ரோவோட இந்த செயல் சர்வாதிகாரத்தின் உச்சமா இன்னைக்கும் விமர்சிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம 1980கள்ல நடந்த மாரியல் படகு பயணம் கியூபா வரலாற்றின் இன்னொரு துயரம். ஏப்ரல் மாசம் ஹவானாவில் இருக்கிற பெரு நாட்டு தூதரகத்துக்குள்ள சில கியூபர்கள் பஸ்ஸை விட்டு மோதி உள்ள நுழைஞ்சு தஞ்சமடைஞ்சாங்க. நாடு முழுக்க வறுமையும் கட்டுப்பாடுகளும் மக்களை கொதிப்படைய வச்சிருந்துச்சு. காஸ்ட்ரோ கோபத்துல யாரு வேணா நாட்டை விட்டு போய்க்கோங்கன்னு கதவை திறந்து விட சுமார் 1,25,000 கியூபர்கள் எல் மாஸ்கிட்டோ அப்படிங்கிற கூட்ட நெரிசலான முகாம்கள்ல காத்து கிடந்து சின்ன சின்ன படகுகள்ல ஆபத்தான கடலை கடந்து அமெரிக்காவோட புளோரிடாவுக்கு தப்பிச் சென்றாங்க. வழியில புயல்ல சிக்கியும் சுறாக்களுக்கு இரையாகியும் பலர் உயிரை விட்டாங்க. இது கியூபாவின் மிகப்பெரிய மூளை வடிகட்டவாகவும் மனித அவலமாகவும் பார்க்கப்படுது. சர்வாதிகாரி, புரட்சியாளன் அப்படிங்கிற முரட்டு முகங்களுக்கு பின்னாடி ஃபிடல் கிட்ட சில விசித்திரமான வேடிக்கையான ரசனைகளும் இருந்துச்சு. பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் மேல இருந்த அவருக்கு இருந்த காதல் ஒருவித பைத்தியத்தனம்னே சொல்லலாம். ஒருமுறை 18 ஸ்கூப் ஐஸ்கிரீமை ஒரே மூச்சுல சாப்பிட்டு தீர்த்தார். தனக்காகவும் கியூபா மக்களுக்காகவும் கோப்பிலியா அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஐஸ்கிரீம் பார்லரை 1966ல உருவாக்குனாரு. அங்க ஒரே நேரத்துல 1000 பேர் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அவர் தினமும் மதியம் சாக்லேட் மில்க் ஷேக் குடிப்பாரு. ஒருமுறை CIA அந்த மில்க் ஷேக்ல விஷம் வைக்க பிளான் பண்ணி அதுவும் ஃபெயில் ஆச்சு. கியூபாவோட பால் உற்பத்தியை பெருக்க உப்ரே பிளாங்கா அப்படிங்கிற ஒரு சூப்பர் பசுவை ஹோல்ஸ்டின்ஸ் மற்றும் ஜெபூஸ் கலவை உருவாக்கினாரு. அந்த பசு நாளொன்றுக்கு மிக அதிக லிட்டர் பாலை கறந்து கின்னஸ் சாதனை படைத்தது. அது இறந்ததும் கியூபா நாளிதழ்கள்ல கண்ணீர் அஞ்சலி எழுதி அதோட உடலை பதப்படுத்தி டாக்ஸிடர்மி செய்து அருங்காட்சியகத்துல வச்சாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் மின்சாரத்தை சேமிக்கணுங்கிறதுக்காக கியூபாவில் இருக்கிற அத்தனை குண்டு பல்புகளையும் மாத்திட்டு புளோரசன்ட் பல்புகளை அவரே முன்னின்று அறிமுகப்படுத்தினார்.
ரைஸ் குக்கரை எப்படி பயன்படுத்தணும்னு தொலைக்காட்சியில 2 மணி நேரம் மக்களுக்கு நேரடி டெமோ செஞ்சு காட்டினார் இந்த மாபெரும் தலைவர். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த அதே கைகள் மக்களோட சமையலறைக்குள்ளேயும் அத்துமீறி நுழைஞ்சு அட்வைஸ் பண்ணுச்சு. வாசிப்புல அவருக்கு இருந்த ஆர்வம் அசாதாரணமானது. தினமும் காலை உணவின் போது குறைந்தது 200 பக்கங்கள் கொண்ட செய்தி அறிக்கைகளை வாசித்து முடித்து விடுவார். நோபல் பரிசு பெற்ற பிரபல எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியா மார்கஸ் காஸ்ட்ரோவோட நெருங்கிய நண்பர். கார்சியா தன்னோட நாவல்களை அச்சுக்கு அனுப்புவதற்கு முன்னாடி காஸ்ட்ரோவிடம் படிக்க கொடுப்பார். காஸ்ட்ரோ இலக்கிய பிழைகளை சுட்டிக்காட்ட மாட்டார். மாறா, இந்த இடத்துல இந்த ரக துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது, இதுல தோட்டா இத்தனை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிக துல்லியமான லாஜிக் பிழைகளை திருத்தி கொடுப்பார். 1983ஆம் வருடம் புதுடெல்லியில நடந்த அணிசேரா நாடுகளின் உச்சிமாநாடு. இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்கிறார் காஸ்ட்ரோ. தலைமை பொறுப்பை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் அந்த விழாவில் காஸ்ட்ரோ மேடையில இந்திரா காந்திக்கு கைகுலுக்க முயல்கிறார். சற்றும் தயங்கிய இந்திரா காந்தி மெதுவா கையை நீட்ட 6 அடி உயரமுள்ள அந்த ராட்சச மனுஷன் சற்றும் எதிர்பார்க்காத வகையில இந்திரா காந்தியை இழுத்து அன்பா ஒரு பெரிய பியர் ஹக் கட்டி தழுவினார். அரங்கமே கரகோஷத்தால அதிர்ந்துச்சு. யாசர் அராஃபத் கூட அந்த மாநாட்டுல கலந்துக்க பிடிவாதமா இருந்தப்போ, இந்திராவுக்கு நான் ஒரு அண்ணன் மாதிரி, நீ தம்பி மாதிரி நடந்துக்கிட்டு மாநாட்டுல கலந்துக்கோன்னு காஸ்ட்ரோ உரிமையா மிரட்டி அராஃபத்தை உட்கார வச்சாரு. பனிப்போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்னு 140 நாடுகள் சவால் விட்டதின் அடையாளமா அந்த தழுவல் அமைஞ்சது. சர்வதேச அரங்குல, குறிப்பா ஆப்பிரிக்காவுல ஃபிடல் ஒரு கடவுளாவே பார்க்கப்பட்டார். 1975ல ஆப்பிரிக்கா நாடான அங்கோலா போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற பின்னாடி அங்கு உள்நாட்டு போர் வெடிச்சது. அமெரிக்காவும் தென்னாப்பிரிக்காவோட நிறவெறி அரசும் அங்கோலாவுல கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க. இதை கவனிச்ச காஸ்ட்ரோ இடனடியாக ஆபரேஷன் கார்லோட்டா அப்படிங்கிற பெயர்ல 36,000லிருந்து 60,000 கியூப ராணுவ வீரர்களை அங்கோலாவுக்கு அனுப்பி தென்னாப்பிரிக்கா ராணுவத்தை அடிச்சு விரட்டினார். எத்தியோப்பியாவுக்கும் தன்னோட படையை அனுப்பி உதவி பண்ணாரு. தென்னாப்பிரிக்காவோட விடுதலை போராளி நெல்சன் மண்டேலா காஸ்ட்ரோவோட மாபெரும் ரசிகர். 27 வருஷங்கள் சிறையில இருந்த மண்டேலாவுக்கு காஸ்ட்ரோவோட போராட்டமும் கியூபாவோட ராணுவ உதவியும் தான் மாபெரும் நம்பிக்கையா இருந்துச்சு. 1990ல சிறையிலிருந்து விடுதலையான மண்டேலா 1991ல கியூபாவுக்கு சென்று காஸ்ட்ரோவை சந்திச்சார். என் சிறைவாசம் முழுதும் கியூபா தான் எனக்கு உத்வேகம் தந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ எனக்கு ஒரு வலிமையான கோபுரம், டவர் ஆஃப் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு நெகிழ்ந்து சொன்னார் மண்டேலா. 1994ல மண்டேலா தென்னாப்பிரிக்காவோட முதல் கருப்பின அதிபரா பதவியேற்றப்போ விழாவோட முக்கிய விருந்தினராக கலந்துகிட்டது நம்ம காஸ்ட்ரோ தான். ஃபிடல் எனக்காகவும் என் மக்களுக்காகவும் பண்ணினத வார்த்தைகளால விவரிக்க முடியாதுன்னு மண்டேலா அந்த மேடையில கண்ணீர் மல்க குறிப்பிட்டார். காஸ்ட்ரோவுக்கு மிகப்பெரிய சவால் அமெரிக்கா கிட்ட இருந்து வரல. அது 1991ல சோவியத் யூனியன் உடைஞ்சப்போ வந்துச்சு. அது வரைக்கும் கியூபாவுக்கு வந்துகிட்டு இருந்த அத்தனை மானியங்களும் உதவிகளும் ஒரே ராத்திரியில நின்னு போச்சு. நாடு மொத்தமா திவாலாச்சு. இந்த காலகட்டத்தை காஸ்ட்ரோ சமாதான காலத்துல ஒரு சிறப்பு காலகட்டம், ஸ்பெஷல் பீரியட் இன் டைம் ஆஃப் பீஸ் அப்படின்னு அறிவிச்சார். ஆனா அது சிறப்பு காலகட்டம் இல்ல, ஒரு நரக காலம். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மின்வெட்டு, உணவு பஞ்சம் தலைவிரித்தாடிச்சு. சராசரியா ஒவ்வொரு கியூப குடிமகனும் 20 பவுண்ட் சுமார் 9 கிலோ எடையை இழந்தாங்க. மக்கள் உண்ண உணவின்றி தவிச்சாங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 2440 கிலோ கலோரிகள் மட்டுமே உணவு கிடைச்சது. மருந்து தட்டுப்பாடு ரொம்ப மோசம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மருந்து கிடைக்கல. வைட்டமின் குறைபாடால சுமார் 50,000 கியூபர்கள் ஆப்டிக் நியூரோபதி அப்படிங்கிற கண் நரம்பு நோயால பாதிக்கப்பட்டு பார்வை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பஸ் ஓட்ட பெட்ரோல் இல்ல. அதனால ஹவானாவுல மட்டும் 1200 பஸ்ஸுகள் ஓரங்கட்டப்பட்டு நாடு முழுதும் 7 லட்சம் மிதிவண்டிகள், பைசிக்கல்கள் சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுச்சு. மக்கள் மணிக்கணக்கா நடந்தும் சைக்கிள் மிதிச்சும் தான் வேலைக்கு போனாங்க. ஆனா இந்த இக்கட்டான காலகட்டத்திலையும் மக்கள் கிளர்ச்சி செஞ்சு காஸ்ட்ரோவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியல. அதுதான் காஸ்ட்ரோ அப்படிங்கிற பிம்பத்தோட பலம். காஸ்ட்ரோ ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறதால கத்தோலிக்க திருச்சபைகளோட அவருக்கு பல மோதல்கள் இருந்துச்சு. 1962ல போப் ஜான் 23 காஸ்ட்ரோவை மதத்திலிருந்து நீக்கிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி பல வருஷங்களா இணையத்துல உலா வருது. ஆனா அது வெறும் வதந்தி தான். அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இல்லைன்னு பின்னாடி தெரிய வந்துச்சு. ஆரம்பத்துல மத நிறுவனங்களை கடுமையா ஒடுக்கின காஸ்ட்ரோ தன்னோட இறுதி காலத்துல போப்களோட மிக நெருக்கமான நட்பை பேணுனாரு. 1996ல வேட்டிகன்ல போப் ஜான் பால் 2வை சந்திச்சாரு.
1998ல போப் கியூபாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தப்போ கியூபா அரசாங்கம் பல சிறை கைதிகளை விடுவிச்சது. அப்புறம் 2012ல போப் பெனடிக்ட் 16, 2015ல போப் பிரான்சிஸ் அப்படின்னு தொடர்ந்து கத்தோலிக்க தலைவர்களோட சுமூகமான உறவை ஏற்படுத்தினாரு காஸ்ட்ரோ. இந்த உறவோட உச்சகட்டமா 2014ஆம் வருஷம் ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் நடந்துச்சு. சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலா அமெரிக்காவும் கியூபாவும் கீரியும் பாம்புமாயிருந்த நிலையில இரு நாடுகளுக்கும் இடையில சமாதான பேச்சுவார்த்தை ரகசியமா தொடங்குச்சு. அப்போ அதிபராயிருந்த ஒபாமாவுக்கும் கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவுக்கும் இடையில 18 மாதங்கள் நடந்த இந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கு பாலமாயிருந்தவர் போப் பிரான்சிஸ். டிசம்பர் 17, 2014ல ஒபாமாவும் ராவுல் காஸ்ட்ரோவும் ஒரே நேரத்துல தொலைக்காட்சியில தோன்றி கைதிகளை பரிமாறிக்கிறதாவும் தூதரக உறவுகளை மீண்டும் புதுப்பிக்கிறதாவும் அறிவிச்சாங்க. கியூபாவின் மீதான அமெரிக்காவோட பல தசாப்த கால தனிமைப்படுத்தல் கொள்கை மொத்தமா தோல்வியடைஞ்சிருச்சுன்னு அமெரிக்காவே பகிரங்கமா ஒத்துக்கிட்ட தருணம் அது. இந்தியாவோட பல அரசியல் தலைவர்களிடமும் காஸ்ட்ரோவோட தாக்கம் பெருமளவுல இருந்துச்சு. குறிப்பா தமிழ்நாட்டோட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாதிரியான தலைவர்கள் காஸ்ட்ரோவோட துணிச்சலையும் முதலாளித்துவத்துக்கு எதிரான அவரோட நிலைப்பாட்டையும் பல மேடைகள்ல முழங்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு வெறும் 80 மைல் தூரத்துல இருந்துகிட்டு 60 வருஷம் அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்னவர் அப்படின்னு வைகோ அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இது போலவே இலங்கையின் விடுதலை புலிகள் LTTE இயக்கத்தோட தலைவர் பிரபாகரனின் உத்திகளிலும் கியூபா கெரில்லா போராட்டத்தோட பல சாயல்கள் இருந்ததா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ ஒன்னும் புனிதர் கிடையாது. அவர் தவறுகளே செய்யாத தேவனும் இல்ல. மனித உரிமைகள் நசுக்கப்பட்டது, சொந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கில கடல்ல படகுல தப்பி ஓடியது, மாரியல் போட் லிஃப்ட்னு உமாப் முகாம்கள்ல நடந்த மனித தன்மையற்ற கொடூரங்கள்னு அவரோட கரிகள்ல படிஞ்சிருக்கிற இரத்தக்கரைகளை என்றைக்கும் வரலாறு மறக்காது. ஆனா அதே நேரத்துல உலக வல்லரசான அமெரிக்காவோட 10 அதிபர்களை பார்த்து மிரளாம கண்ணுக்கு நேரா நின்னு சவால் விட்ட துணிச்சல், 634 கொலை முயற்சிகளை தவிடு பொடியாக்கின சாமர்த்தியம், ஆப்பிரிக்காவோட நிறவெறிக்கு எதிரா போராடின சர்வதேச பார்வை, கியூபாவோட மருத்துவம் மற்றும் கல்விய உலக தரத்துக்கு உயர்த்தின அர்ப்பணிப்பு, இதை யாரும் சாதாரணமா கடந்து போயிட முடியாது. திரை மீண்டும் கும்மிருட்டாகிறது. அந்த சுருட்டின் நெருப்பு இப்போது முழுவதுமாக அணைந்துவிட்டது. காஸ்ட்ரோவின் குரல் மட்டும் ஆணித்தரமாக ஒலிக்கிறது. 1953ல நீதிமன்றத்துல குற்றவாளி கூண்டுல நின்னுகிட்டு அந்த 27 வயதான இளம் காஸ்ட்ரோ சொன்ன வார்த்தைகள் தான் இப்ப வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. வரலாறு என்னை விடுதலை செய்யும். History will absolve me. வரலாறு அவரை விடுதலை செஞ்சுதா இல்ல ஒரு கொடூர சர்வாதிகாரின்னு தீர்ப்பளிச்சுதா அப்படிங்கிறது அவரவர் பார்க்கிற பார்வையை பொறுத்தது. ஆனா 20ஆம் நூற்றாண்டின் வரலாற்று பக்கங்களை ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பேரை தவிர்த்துட்டு யாராலையும் எழுதிட முடியாது.